Hello students, hope all are good. Take your notes. Let's go the new lesson, India Agriculture. Geography Unit 3, India Agriculture. Learning objectives. To understand the nature of India's soil types and their distributions. To know about the importance of irrigation and multi-purposes project in India. Today we are going to see the topic is soil types and irrigation. Introduction. Soil is one of the most important natural resources. Soil is one of the most important renewable resources. India is varied natural environment resulted in a great variety of soil compared to any other country of similar size in the world. இந்தியாவில் varied that is a variety of natural environment resulted இருக்கு and great variety of soils இருக்கு. Comparing to other country, it is a similar size and variety soil in India. வேர்ல்டில் கம்பேர் பண்ணும்போது நம்ம கண்ட்ரியில் நிறைய வெரைட்டி ஆஃப் சாயில்ஸ் வந்து இருக்குது. த ரிச் டீப் அண்டு ஃபர்டைல் சாயில் சப்போர்ட் ஹை டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் த்ரூ அக்ரிகல்ச்சர் ப்ராஸ்பரிட்டி. என்ன இருக்குது, ஒவ்வொரு சாயிலையும் ரிச் அண்ட் மினரல்ஸ், மைக்ரோ நியூட்ரிஷன், மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் அண்ட் ஃபர்டைல் வளமாகவும் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராஸ்பரிட்டி வெல்த்தாக இருக்கக்கூடியதான் இந்த soil. What is soil? Soil is the uppermost layer of the land surface, usually composed of minerals, organic matters, living organism, air and water. Soil அப்படின்றது எர்த்தில் சர்ஃபேஸ், லேண்ட் சர்ஃபேஸில் அப்பர்மோஸ்டாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லேயர் தான் சாயில். இதுலேயும் மினரல்ஸ் இருக்குது, ஆர்கானிக் மேட்டர், லிவிங் ஆர்கானிசம், ஏர் அண்ட் வாட்டர் ஆல்சோ கம்போஸ்ட் ஹியர். ஸோ இட் இஸ் நோன் அஸ் சாயில். த ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, டிஃபைன் சாயில் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும், சாயில் இஸ் த அப்பர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த லேண்ட் சர்ஃபேஸ், யூஸ்வலி கம்போஸ்ட் ஆஃப் மினரல்ஸ், ஆர்கானிக் மேட்டர்ஸ், லிவிங் ஆர்கானிசம், ஏர் அண்ட் வாட்டர் அப்படின்னு நீங்கள் எழுதணும். இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். கிரைன்ஸ் இன் த சாயில் ஆர் 3 கேட்டகரிஸ். இதில் எத்தனை கேட்டகரிஸ் இருக்குது, இந்த சாயில் துகள்கள், நுண் துகள்களில் 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் கிளே, சில்ட் அண்ட் சாண்ட். கிளே அப்படின்றது மட்டுன்னு சொல்லுவோம், என்ன இருக்குது, களிமண் வகைகளில் சேர்ந்தது. ஸ்லிட்டு வந்து மண் வகை, ஒரு சாண்டு தான், அதுவும் சாண்ட் அப்படின்றது ரொம்ப துகள்களாக இருக்கக்கூடியது. இதுதான் 3 டைப்ஸ், 3 கேட்டகரிஸ் இருக்குது. சாயில் ஆர் ஜென்ரலி ஃபார்ம்டு பை த வெதரிங் ஆஃப் ராக்ஸ் அண்டர் டிஃபரண்ட் கண்டிஷன்ஸ். இந்த சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, வெதரிங் ராக் டெபாசிஷன்ஸ், நிறைய என்ன இருக்குது, ராக்ஸ் வந்து இருக்குது. இக்னேசியஸ் ராக்ஸ், மெட்டமாஃபிக் ராக்ஸ், செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு ராக்ஸை பற்றி படிச்சிருக்கோம். அந்த ராக்ஸ் அந்த கண்டிஷன்ஸில் இருந்து வரக்கூடியது தான் சாயில். சம் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த டெபாசிஷன் ஆஃப் ஏஜென்ட்ஸ் ஆஃப் டினோனேஷன்ஸ். சாயில் கேன் வேரி கிரேட்லி ஃப்ரம் ஒன் ரீஜியன் டு அனதர். என்ன அதர்ஸ் அப்படி எப்படி இருக்குன்னா, ஒரு ரீஜியன்லேருந்து இன்னொரு ரீஜியனுக்கு மாறுபட்டு வேரி அப்படின்னாலே என்னது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது. இதுதான் சாயிலோட டெஃபினேஷன். நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் சாயில். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், ஐசிஏஆர் அப்படின்றது எப்போ செட் பண்ணாங்க, 1953 இருந்துச்சு. இட்ஸ் டிவைடட் இன்ட்டு 8 டைப் ஆஃப் த சாயில். எத்தனை டைப் ஆஃப் சாயில் இருந்துச்சு, 8 டைப்பாக பிரிச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ரீஜியனுக்கும் ஒவ்வொரு விதமான சாயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதை டிவைட் பண்ணியிருந்தாங்க. சாயில் ஆஃப் இந்தியா இன்ட்டு ஃபாலோயிங் 8 மேஜர் குரூப்ஸ். தே ஆர் alluvial soil, black soil, red soil, laterite soil, forest and mountain soil, arid and desert soil, saline and alkaline soil, peaty and marshy soil அப்படின்னு 8 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம்.
see this picture, the type of soil in India அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பர்சன்டேஜ் வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. see alluvial soil, alluvials, look at the pictures. Alluvial soil is 22.16% alluvial soil வந்து இருக்கு. next one red soil, red soil வந்து 28 points இருக்கு. black soil 29.6%. next alkine soil 1.29, marshy soil 2.17%, laterite soil 2.62%, arid and desert soil 6.13%, forest and mountain soil 7.94%. which is a leading largest soil in India? red soil. which soil is covered? Not black soil. black soil is 29.6. next one red soil. next one is a alluvial soil. very least soil is that which one? The alkine soil. alkine soil is a 1.29%. it's located in India. now we are going to see about the soil type, characteristics and distribution, crop growing. எங்கெங்கெல்லாம் இந்த அந்த இதுக்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுக்குள்ள குணாதிசயம் என்னெல்லாம் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் எந்த இடத்துலலாம் இது லொக்கேட் ஆகுது, என்ன கிராப்ஸ் வந்து க்ரோ ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாயில் இஸ் அ அலுவியல் சாயில். அலுவியல் சாயில் காடர் பங்கர் அப்படின்னு என்னது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசன்லேயே படிச்சிருக்கோம். காடர் பங்கர், நியூ அலுவியம், ஓல்டர் அலுவிலியம் அப்படின்னு. லைட் கலர்ட், மோர் ஸ்லைஸ்னஸ். The older bunker is the older alluvium, composed the lime nodules and has the clay composition. It is a dark in color. எப்படி இருக்கும்? ஓல்டர் அலுவிலியமாக இருக்குது. முதல்ல இருந்து அடுத்த அலைக்கு வரக்கூடிய பழைய வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதில் இருக்கக்கூடியது. ஃபார்மேஷன் sediment deposited by the streams and rivers when they slowly lose. என்ன இருக்கும்? ஒவ்வொரு செடிமெண்ட், ஒவ்வொரு படிவுகளும் இந்த ஸ்ட்ரீம்ஸ்லேயும் அந்த ரிவர்ஸ்லேயும் படியக்கூடிய படிவுகள்லேருந்து உருவாக்கக்கூடியது தான் இந்த இதோட ஃபார்மேஷன். ஸ்லோலி என்ன இருக்கும்? லூஸாக கூட இருக்கக்கூடியது இந்த சாயில் வந்து. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச் இன் பொட்டாஸ், பாஸ்பரிக் ஆக்சைடு, ஆசிட் அண்ட் லைம் அண்ட் கார்பனேட் அண்ட் புவர் இன் நைட்ரஜன். நைட்ரஜன் மட்டும் புவராக இருக்கக்கூடியது. நேச்சர் சாண்டி, லூம், சில்ட், கிளே. எப்படி இருக்கும்? சாண்டியாகவும் இருக்கும், லூமாகவும் இருக்கும், சில்ட்டாகவும் இருக்கும், கிளேவாகவும் இருக்கக்கூடியது. அண்ட் ப்ரொஃபைல் சோன் நோ மார்க்கெட் ஆஃப் த டிஃப்ரென்சியேஷன்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள். கங்கா எங்கெல்லாம் கிடைக்கிது இந்த அலுவியல் சாயில்? கங்கா, பிரம்மபுத்திரா ரிவர் வேலி அண்ட் உத்தரப்பிரதேஷ், உத்தராஞ்சல், பஞ்சாப், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால், பீகார் and river mouth of the east coastல கிடைக்கக்கூடியது. என்ன கிராப்ஸ் இதில் கல்டிவேட் ஆகும்? கிராப்ஸ் க்ரோயிங் ரைஸ், வீட், சுகர் கேன் அண்ட் ஆயில் சீட்ஸ். ஓகே, திஸ் is a alluvial soil characteristics. next one is a black soil. it derived from basalt trap. இதுக்கு இன்னொரு பேர் டெக்கான் ட்ரப். இதில் இருந்து டெக்கான் பிளாட்டூஸ் அதிலிருந்து ஃபார்மேட் ஆகுது. பிளாக் கலர், அதுக்கு சாயிலோட நேமே கலரும் பிளாக் கலராக இருக்கிறதுனால பிளாக் சாயில். ப்ரெசன்ஸ் ஆஃப் டைட்டீனியம் அண்ட் அயன். என்ன கெமிக்கல் இருக்குன்னா டைட்டீனியம் அண்ட் அயன். அயன் நிறைய இருக்கிறதுனால தான் இது பிளாக் கலரில் இருக்குது. கெமிக்கல் ப்ராஸ்பரிட்டி consists of calcium and magnesium carbonates, high quantity of iron, aluminum, lime and magnesium. Rich in potash, lime, aluminum, calcium and magnesium. Poor in nitrogen and phosphoric acid and hums. Hums அப்படின்றது death of the plants and animals. அதுதான் hums அப்படின்னு சொல்லுவோம். Nature sticky when wet, high degree moisture and retentivity. எப்படி இருக்கும்? மாய்ஸ்டர் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மிக்க மண்ணு தான் பிளாக் சாயில். வேர் இட் இஸ் லொக்கேட்டட்? டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள். மகாராஷ்டிரா, மால்வா பிளாட்டூ,
கத்திவார் பெனிசுலா and தெலுங்கானா, ராயல்சீமா ரீஜியன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், நார்தன் பார்ட் ஆஃப் கர்நாடகா, இங்கெல்லாம் இந்த பிளாக் சாயில் இருக்குது. வாட் ஆர் த கிராப்ஸ் ஆர் க்ரோயிங் இன் பிளாக் சாயில்? காட்டன், மில்லட், டொபாக்கோ அண்டு சுகர் கேன். இந்த மாதிரி கிராப்ஸ் மட்டும்தான் என்னவாகுது, கல்டிவேட் ஆகுது. மாய்ஸ்டராக இருக்கக்கூடிய சாயில் தான் பிளாக் சாயில். நெக்ஸ்ட் சாயில் இஸ் அ ரெட் சாயில். Deposition of the ancient crystalline rocks like the genus of the rock type. crystalline அப்படின்ற ஒரு ராக் மூலமாக தான் இது உருவாகிருக்கு. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரிச் இன் மினரல் சச்சஸ் அயன் அண்ட் மேக்னீசியம். நிறைய மினரல்ஸ் இருக்குது, அயனும் மேக்னீசியமும் நிறைய இருக்குது. டிஃபிஷியன்ட் என்ன கம்மியாக இருக்குது? நைட்ரஜன், ஹம்ஸ் அண்ட் பாஸ்பரிக் ஆசிட் அண்ட் லைம் இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்குது. நேச்சர் லைட் டெக்ஸ்சர் என்ன இருக்கும்? டெக்ஸ்சர் அப்படின்னா சைஸ் வந்து கம்மியாக இருக்குது. பொரஸ் வேரியபிள் ப்ரெசன்ஸ் ஆஃப் லிமிட்டட் soluble salt. clay fraction of the red soil generally consists of the கெலோமெட்டிக் மினரல்ஸ். இதில் என்ன இருக்குன்னா கெலித்மெட்டிக் அப்படின்ற ஒரு மினரல்ஸ் இருக்கக்கூடியது. டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள், எங்கெல்லாம் இது லொக்கேட் ஆகிருக்கு. ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் டெக்கான் பிளாட்டோ, சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா அண்டு சோட்டா நாக்பூர் பிளாட்டோ, ஜார்க்கண்ட். சோட்டா நாக்பூரில் ஜார்க்கண்ட் அப்படின்ற இடத்துல இருக்குது. என்ன கிராப்ஸ், வாட் ஆர் த கிராப்ஸ் ஆர் கல்டிவேட்டட் இன் தி சாயில்? ரெட் சாயில், வீட், ரைஸ், காட்டன், சுகர் கேன் அண்ட் பல்சஸ் இதெல்லாம் க்ரோ ஆகக்கூடியது தான் இந்த சாயிலில். இந்த கிராப்ஸ் எல்லாம் கல்டிவேட் ஆக முடியும். Next one is a laterite soil formed in the region where alternate wet and hot dry condition prevail. It is formed by the process of leaching. என்னவாகுது? லீச்சிங் அப்படின்றது வந்து தூய்மைப்படுத்தக்கூடியது. வெட் அண்ட் ஹாட் ட்ரையில் இருக்கக்கூடியது தான் இந்த அல்டர்னேட் ஆஃப் சாயில், ட்ரை கண்டிஷனில் இருக்கக்கூடிய சாயில், லேட்ரைட் சாயில். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது? கம்போஸ்டு மெயின்லி ஆஃப் ஹைட்ரேட் ஆக்சைட் ஆஃப் அயன் அண்ட் அலுமினியம். என்ன இருக்குன்னா அயன் அண்ட் அலுமினியம்ஸ் நிறைய இருக்குது. நேச்சர் more acidic on higher areas, poor higher areas, more acidic in the higher areas, poor in high level, cannot retain in moisture இல்லாதது. While plain they consist of heavy loam and clay and easily retain moisture. லூம் அண்ட் கிளே உதிரியாக இருக்கக்கூடியது, கிளே மட்டாக இருக்கக்கூடியது அண்ட் ஈஸிலி ரிட்டைன் மாய்ஸ்டராகவும் மாறக்கூடியது. டிஸ்ட்ரிபியூஷன் அஸ்ஸாம் ஹில்ஸ், ஹில் ஸ்மிட்ஸ் ஆஃப் கேரளா, கர்நாடகா, ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ரீஜியன் ஆஃப் ஒடிசா. வாட் ஆர் த கிராப்ஸ் ஆர் கல்டிவேட்டட்? காஃபி, ரப்பர், கேஷ்யூ நட், டாபிகோ. இந்த கிராப்ஸ் எல்லாம் இதில் கல்டிவேட் ஆகுது. நெக்ஸ்ட் சாயில் இஸ் அ ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயின் சாயில். மவுண்டெயின் ஹை லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்டில் இருக்கக்கூடியது தான் மவுண்டெயின் சாயில். டிஃபர் ஃப்ரம் ரீஜன் டு ரீஜன் டிபெண்டிங் ஆன் கிளைமேட் கண்டிஷனை பொறுத்து தான் இந்த சாயில் வந்து ஃபார்ம் ஆகும். டியூ டு த மெக்கானிக்கல் வெதரிங் காஸ்ட் பை ஸ்னோ, ரெயின், டெம்பரேச்சர் வேரியேஷன். என்னெல்லாம் வேரியேஷன் ஆகுது? சில சமயம் ஸ்னோ கவராக இருக்கும், இல்லாட்டி ரெயினாக இருக்கும், டெம்பரேச்சராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வேரியேஷன் இந்த ஃபாரஸ்ட் அண்டு மவுண்டன் சாயிலில் இருக்குது. கெமிக்கல் ப்ராஸ்பரிட்டிஸ் ஆர் டிஃபிஷியன்ட் இன் பொட்டாஷ். என்ன கம்மியாக இருக்குது? பொட்டாஷ், பாஸ்பரஸ் அண்ட் லைம் இது வந்து கம்மியாக இருக்குது. நேச்சர் லைட், சாண்டி, தின் ஆர் ஃபவுண்ட் வித் த பீசஸ் ஆஃப் ராக்கில் இருந்து லைட்டாக இருக்கக்கூடியது, சாண்டி லூஸ் மெட்டீரியலாக இருக்கக்கூடியது, தின்னாக இருக்கக்கூடியது. திஸ் கேரக்டர்ஸ் சேஞ்சஸ் வித் த பேரண்ட் ராக், தாய்ப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க, அதிலிருந்து உருவாகக்கூடியது. வெரி ரிச் இன் ஹம்ஸ். த ஸ்லோ டீகம்போசிஷன் மேக் இட் அசிட்டிக். டீகம்போசிஷன் ஒரு இதிலேருந்து பழைய இதிலேருந்து உருவாகக்கூடியது தான் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேருந்து உருவாகிறது தான் இந்த மவுண்டன் சாயில்.
டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில் பாருங்கள், கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட், ஊசி இலை காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கே இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ். What are the crops are cultivated in the soil? Coffee, tea, rice, maize, potato, barley, tropical fruit and various type of spices. இதெல்லாம் ஸ்பைசஸ் அப்படின்னா அது வாசனை பொருட்கள் அப்படின்னு சொல்லி விளையக்கூடியது. இந்த கிராப்ஸ் எல்லாம் இந்த சாயிலில் கல்டிவேட் ஆகுது. அரிட் அண்ட் டெசர்ட் சாயில், வறண்ட மண் அப்படின்னு சொல்லுவோம். டெசர்ட் அப்படின்னாலே இந்த பாலைவன மண் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார்மேஷன் டியூ டு த ப்ரிவலன்ஸ் ஆஃப் த ட்ரை கிளைமேட், high temperature and cleared the evaporation, the soil is dry. என்னவாகுது, ஹை டெம்பரேச்சரான இருக்கக்கூடிய ட்ரை கிளைமேட்டில் இருக்கக்கூடிய பிளேஸில் இருக்கக்கூடியது தான் என்ன நிறைய அந்த சாயில் என்னவாகுது, எவாப்ரேட் ஆகி ட்ரை ஆகிடுது. the soil is dry. it also lacks hums content due to the absence of vegetative covers. இதில் எந்த தாவரங்களும் வளர முடியாத அளவுக்கு லேக் ஆகிருக்கும். அந்த என்ன இருக்கும், கெமிக்கல்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும், நியூட்ரிஷியன்ஸ் இல்லாமல் இருக்கும். கெமிக்கல் ப்ராஸ்பரிட்டிஸ் கண்டைன் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் சால்யூபிள் சால்ட் அதிகமாக இருக்கக்கூடியது. ஆல்கைன் வித் வேரிங் டிகிரி ஆஃப் கால்சியம் கார்பனேட் அண்ட் புவர் இன் ஆர்கானிக் மேட்டர், ரிச் எனஃப் த பாஸ்பேட் த்ரூ புவர் இன் நைட்ரஜன். நேச்சர் பாருங்கள், லைட் இன் கலர், லோ ஹம்ஸ், ஃபெரியபிள் ஸ்ட்ரக்சர், லோ இன் மாய்ஸ்டர் ஈரப்பதமே இல்லாதது. விச் பிளேசஸ் இட் இஸ் லொக்கேட்டட்? ராஜஸ்தான், நார்தன் குஜராத், சதர்ன் பஞ்சாப். The crops cultivated in millets, barley, cotton, maize and pulses with irrigation. இங்கே என்ன இருக்கும், ட்ரை கண்டிஷனாக இருக்கிறதுனால என்ன இருக்காது, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அதனால் இதுக்கு என்ன தேவைப்படுது, இந்த கிராப்ஸ் கல்டிவேட் ஆகிறதுக்கு என்ன தேவைப்படுது, இரிகேஷன் தேவைப்படுது. சலைன் அண்ட் ஆல்கைன் சாயில், உப்பு அல்லது கார வகை மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் சலைன் அண்ட் ஆல்கைன் சாயில். ஃபார்மேஷன் formed due to the ill drainage which causes water locking and injurious salt and transfer of subsurface to the top soil. The capillary action it causes the salinations of soil. என்னவாகுது, இல் ட்ரைனேஜ் வந்து கம்மியாக இருக்கும், வாட்டர் லேக்கிங் ஆகும், இன்ஜூரியஸ் என்னது கெடுதலான அந்த சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஜூரியஸ் ஹார்ம்ஃபுல்லான சால்ட் வந்து சப்ஸ்டண்ட் ஆகிருக்கு இந்த சாலின்டேஷன் ஆஃப் சாயில். இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், லிபரேட் சோடியம், மேக்னீசியம், கால்சியம் சால்ட் அண்ட் சல்பரஸ் ஆக்சைடு. நேச்சர் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் excess of sodium salt and mineral fragment without weathering. The places, which places is distributions? Andhra Pradesh, Karnataka, in the drier part of Bihar, UP means Uttar Pradesh, Haryana, Punjab, Rajasthan and Maharashtra. Crabs do not grow because the excess of salinations of the soil. சாயிலில் வந்து நிறையவே என்ன இருக்குது, சால்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் சாலின்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இந்த சாயிலில் எந்த ஒரு பயிருமே என்ன செய்யாது, கல்டிவேட் பண்ண முடியாது. பிட்டி அண்டு மார்சி சாயில், கரி பிட்டினா கரி அல்லது சதுப்பு நில மண் அப்படின்னு சொல்லுவாங்க. சதுப்பு நில காடுகள் அப்படின்னு கேள்விப்பட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் என்ன இருக்கும், ஃபாரஸ்ட் கவராக இருக்கும், நடுவில் பேக் வாட்டர்ஸ் இருக்கும். தமிழ்நாடில் பிச்சாவரம், கடலூர் பக்கத்தில் பிச்சாவரம் போனீங்கன்னா அப்படி இருக்கும். அறந்தாங்கி பக்கத்தில் முத்துப்பேட்டை அப்படின்னு போனீங்கன்னா மார்சி சாயில், மார்சி லேண்ட் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். அதான் பிட்டி அண்டு மார்சி சாயில். ஃபார்மேஷன் formed a humid region from the organic matter. It is formed in the areas of heavy rainfall and high humidity peaty soil
ஆர் பிளாக் அண்ட் ஹெவி அண்ட் ஹைலி அசிட்டிக். என்ன இருக்குது? ஹெவி ரெயின்ஃபால் இருக்கக்கூடியது, ஹை ஹியூமிடிட்டி ப்ரெஷர் இருக்கக்கூடிய தான் பிட்டி சாயில். பிளாக் அண்ட் ஹெவி அசிட்டிக் வந்து நிறையா இருக்கக்கூடியது தான் இந்த பிளாக் சாயிலோட ஃபார்மேஷன், மார்சி சாயிலோட ஃபார்மேஷன். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்: டிஃபிஷியன்ட் இன் பொட்டாசியம் பாஸ்பேட்டும் அந்த பாஸ்பேட்டும் என்னவாக இருக்குது? கம்மியாக இருக்கக்கூடியதாக தான் டிஃபிஷியன்ட். நேச்சர்: contain considerable amount of the soluble of 10 to 40% of organic matter and high proportion of the vegetable matter. They are located in Kottayam in Kerala and coast area of Odisha and Tamil Nadu. Sundarbans of West Bengal in Bihar and Almora district of Uttarakhand. எங்கெல்லாம் இருக்குது? கோட்டியம் அண்ட் ஆலப்புழா அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட் கேரளாவில் இருக்கக்கூடியது, கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கக்கூடியது, அண்ட் ஒடிசா அண்ட் தமிழ்நாடு. சுந்தர்பன்ஸ் அப்படின்ற இடம் எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால்லையும், பீகாரில் அல்மோரா டிஸ்ட்ரிக்ட் அண்ட் உத்தரகாண்ட் அப்படின்ற இடத்துலையும் இருக்கக்கூடியது. அல்மோரா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரகாண்ட். அல்மோரா அப்படின்றது எங்கே இருக்குது? உத்தரகாண்ட்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இதில் என்ன கிராப்ஸ் கல்டிவேட் ஆகும்? பேடி அண்டு ஜூட். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இன் யுவர் புக் if you have the first 5 mark question, state any 5 type of soil in India and explain the characteristics and distribution of soil அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது 8 டைப் ஆஃப் சாயில் இருக்குது. இதில் ஏதாவது என்ன எழுதணும்? டீட்டெயில் 1ல் 5 டைப்ஸ் எழுதுனா போதும். ஓகேவா? உனக்கு எது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதோ அந்த 5 டைப்ஸ் இருக்குது. வாட் ஆர் த 8 டைப்ஸ்? அலுவியல், black soil, red soil, laterite soil and alkane soil, forest and mountain soil, arid and desert soil. Last one is a pity and marshy soil. அப்படின்னு 8 டைப்ஸ் இருக்குது. அதில் எனி 5 டைப்ஸ் வந்து you want to write the soil name and characteristics, distributions and crop growing அப்படின்னு ஒரு சாயில் போட்டு இதோட எக்ஸ்ப்ளனேஷனை நீ எழுதியிருக்கணும். அப்படி எத்தனை டைப்ஸ் எழுதணும்? 5 டைப்ஸ் வந்து நீ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எனி 5 டைப்ஸ். இதுவரையும் என்ன இருக்கும்? டீட்டெயில் 1 5 டைப்ஸில் அதில் இம்பார்ட்டண்டான சாயில் வந்து அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில். இந்த 3 சாயிலும் இம்பார்ட்டன்னு. அதனால் இது 3ஐயும் அட்டன் பண்ணியிருக்கணும். அனதர் 2 வந்து இஃப் யூ சூஸ் எனி ஒன், நீ வந்து சூஸ் பண்ணி எது ஈஸியாக இருக்கோ அந்த சாயில் டைப்பை நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, யுவர் ஆப்ஷன் தட் ஒன். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாயில் டைப் பார்த்தோம். இப்போ சாயில் டிகிரடேஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம். மண் வந்து சரிவு ஏற்படுது எல்லா இடத்துலையும். அது நம்ம நிறைய நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். மண் சரிவு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதான் சாயில் டிகிரடேஷன் அப்படின்றது. சாயில் டிகிரடேஷன் இஸ் அன் acute problems in India according to a 2015 report of the Indian Institute of Remote Sensing IIRS அப்படின்றது தான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் அப்படின்றவங்க தான் இதை தெரிவிச்சிருக்காங்க. The estimate the amount of soil erosion that occurred in India 147 million hectares. எந்த அளவு ஏற்பட்டிருக்கு இந்த சாயில் டிகிரடேஷன்? 147 million hectare அந்த நிலப்பரப்பில் ஏற்பட்டிருக்கு. The main problem of the Indian soil or soil erosion, மண் அரித்தல் அப்படின்னு சொல்லுவோம், ஷீட் எரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால ஏற்படுது. அண்ட் அதிலே பாருங்கள், சாயில் எரோஷன், ரில் எரோஷன், கலி எரோஷன், ராமின் எரோஷன் அண்ட் பேட்லேண்ட் அப்படின்ற இடத்துல எல்லாம் அதெல்லாம் அந்த சாயில் எரோஷனோட டைப்பு. degradation of soil and water locking, saline and alkaline and salt flats, type of soil and different erosion. இதுதான் சாயில் வந்து டிகிரேட் ஆகிறதுக்கு காரணம். மெத்தட்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில், எப்படி இதை வந்து கன்சர்வ் பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபாரஸ்டேஷன் என்னவாகுது, காடுகளை அழித்ததை தடுக்கணும்.
கன்ஸ்ட்ரக்டிங் த டேம்ஸ் அண்ட் ப்ராக்கேஜ், என்ன செய்யுது, நிறைய டேம்ஸ் அந்த பில்ட் பண்ணணும். ப்ரிவென்ஷன் ஆஃப் ஓவர் கிரேசிங், அந்த தடுப்பு அணை அப்படின்னு சொல்லுவோம், அதை மேம்படுத்தணும். இம்ப்ரூவ்டு மெத்தட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ்டு, நிறைய மெத்தடை வந்து அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணணும். கான்டூர் மெத்தட், ரொட்டேஷன் ஆஃப் கிராப், கான்டூர் பில்டிங், ட்ரிப் கிராப்பிங், பிளானிங் அண்டு செட்டிலர் பெல்ட்ஸ், இதெல்லாம் ஒவ்வொரு பார்ப்பீங்க நெக்ஸ்ட் வர டாப்பிக்கில். அடாப்டிங் த டெக்னிக்கல் அண்ட் சப்ஸ்டிஷன்ஸ் அக்ரிகல்ச்சர்ஸ் ஆர் டிஃபரண்ட் கன்சர்வேஷன் மெத்தட் ஃபார் த பெட்டர் சாயில் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம சாயிலை என்ன செய்யலாம், ப்ரிசர்வ் பண்ணலாம், பாதுகாக்கலாம். லுக் அட் திஸ் அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா. இது வந்து உங்களுக்கு ஒரு மேப் கொஸ்டின் இல்லை கேட்பாங்க, ஏதாவது ஒரு சாயில் டைப்பை பற்றி கேட்பாங்க. இப்போ மார்க் த அலுவியல் சாயில் ரீஜியன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த பிளைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கங்கா பிளைன்ஸ் இருக்குல்ல, இந்த பிளேஸ் அந்த மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க, அதை மார்க் பண்ணணும். ரெட் சாயில் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க, ரெட்டின் கலரில் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு பிளேஸ், ஒரு பாட்டை நீ மார்க் பண்ணால் போதும். தமிழ்நாடை கூட நீ மார்க் பண்ணலாம், ஆர் இந்த சைடு சோட்டா நாக்பூர் பிளாட்டர்ஸை கூட நீ மார்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிளாக் சாயில். பிளாக் சாயில் இந்த குஜராத்தில் கவர் ஆகிருக்கு, அதனால் குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா இந்த ஏரியா ஃபுல்லாக பிளாக் சாயில். லேட்ரைட் சாயில். லேட்ரைட் சாயில் அப்படின்றது இந்த வெஸ்ட் கோஸ்டல் பிளைன் அண்டு ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன் அந்த ஓரத்தில் இருக்கக்கூடியதான் லேட்ரைட் சாயில். அண்டு மவுண்டெயின் அண்ட் ஃபாரஸ்ட் சாயில். இங்கே பாருங்கள், மவுண்டெயின் அண்ட் ஃபாரஸ்ட் சாயில் வந்து இங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இந்த கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரில், இது ஃபுல்லாக மவுண்டெயின் அண்டு ஃபாரஸ்ட் சாயில். நெக்ஸ்ட் ஒன் அரிட் அண்டு டெசர்ட் சாயில். டெசர்ட் சாயில் அப்படின்னாலே என்ன செய்யணும், ராஜஸ்தானை மார்க் பண்ணி டெசர்ட் சாயில் அப்படின்றத மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் சலைன் அண்டு ஆல்கைன் சாயில். இந்த லைட்டாக ஒவ்வொரு முகப்புலையும் கொடுத்துருப்பாங்க, அதுதான் வந்து சலைன் அண்டு ஆல்கைன் சாயில். எனி ஒன் பிளேஸ் நீ மார்க் பண்ணால் போதும். பிட்டி அண்டு மார்ஷி சாயில் நம்மளுக்கு எங்கே இருக்குன்னா, இந்த கார்னரில் வெஸ்ட் பெங்காலில் சுந்தர்பன் அப்படின்ற இடத்துல இருக்கிறது தான் பிட்டி அண்டு மார்ஷி சாயில். உங்களுக்கு இந்த கொஷின் வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட். இந்த 8 டைப் ஆஃப் சாயிலையும் நீ இந்தியாவில் ஒரு அவுட்லைன் மேப் வாங்கி மார்க் பண்ணி வச்சுருக்கணும். நான் கிளாஸில் வந்து டீச் மீட் கிளாஸில் வரும்போது எல்லோரும் மேப்பை எனக்கு ஷோ பண்ணியிருக்கணும். இதை கிளாஸ் ஒர்க் நோட்டில் நீ பேஸ்ட் பண்ணியிருக்கணும், ஓகேவா. ஜாகிரஃபி லெசன் 3 அப்படின்னு போட்டு மேஜர் சாயில் டைப்ஸ் இன் இந்தியா அப்படின்னு எழுதி அழகாக கலர் கொடுக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம், ஒரு பிளாக் பென்சில்லே என்ன செய்யணும், டிஃப்ரெண்ட் ஷேடு ஒன்று இதில் வந்து இப்படி லைன் போட்டு காமிக்கலாம், இல்லாட்டி டாட்டாக வச்சு காமிக்கலாம். ஏதாவது இப்படி மேப்பில் புக்கில் இருக்கிற மாதிரி அசிட்டிஸ் அப்படியே இருக்கணுன்றது கிடையாது, ஒன் பிளேஸை நீ மார்க் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்டெயின் சாயில் அப்படின்ற போது இந்த அவுட்லைன் போட்டு இதை மட்டும் நீ மார்க் பண்ணணும். அலுவியல் சாயில்னால் இந்த கங்கா பிரம்மபுத்திரா ரிவர் வேலி அந்த இடத்த மட்டும் மார்க் பண்ணி காமிக்கணும். அண்டு குஜராத் மகாராஷ்டிராவில் என்ன இருக்குது, பிளாக் சாயில் இருக்குது. லேட்ரைட் சாயில் இந்த வெஸ்ட் கோஸ்டல் பிளைனில் இருக்கக்கூடியது. பிட்டி சாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டாக நீ வந்து மார்க் பண்ணி எனக்கு டீச் மீட் கிளாஸில் நீ வந்து ஷோ பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், if you understood this topic, I hope if you understood this topic. Thank you.